வணக்கம் தீபிகா. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை மாதரப்பாக்கம் சாலையில் கடந்த 25ஆம் தேதி ரசாயன கழிவு அதாவது அந்த பொதுவெளியில் ஊற்றப்பட்டு அந்த செய்தி நமது செய்தியில் ஒளிபரப்பப்பட்டது. இதனிடையே அந்த உரிமையாளர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதே போன்று மாவட்ட ஆட்சியரும் பார்த்தோம்னா பொதுவெளியில் ரசாயன கழிவு உள்ளிட்ட கழிவுகளை வெளியேற்றும் நபர்கள் மீது அதாவது அதிகபட்சமான நடவடிக்கை எடுக்கப்படும், அதே போன்று உரிமம் ரத்து செய்யப்படும் என பல்வேறு எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இந்த நிலையில் பார்த்தோம்னால் கடந்த அதாவது நேற்றைய முன்தினம் பார்த்தோம்னால் அதே இடத்தில் அதாவது ஏற்கனவே ரசாயன கழிவு வெளியேற்றிய அதே இடத்தில் தற்போது மீண்டும் ஒரு வாகனம் அந்த கழிவுகளை வெளியேற்றியுள்ளது. அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் உரிமம் ரத்து செய்யப்படும் என ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் மீண்டும் அதே பாணியில் இந்த ரசாயன கழிவுகளை கொட்டி வருவது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அதாவது மாவட்ட ஆட்சியர் கூறினால் நாங்கள் கேட்போமா என்ற அளவிற்கு அந்த காட்சியானது வெளியாகி இருக்கிறது. என்னதான் அதாவது மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் அதாவது நமக்கே தெரிய வேண்டும், அதாவது இந்த போன்ற ரசாயன கழிவை நாம் வெளியேற்றினால் நமது சந்ததியினர் பின்வரும் சந்ததியினர் தான் பாதிக்கப்பட போகிறார்களே என்பதை கூட அந்த அறியாமல் அதாவது சொற்ப அளவில் கிடைக்கும் வருமானம் 2000 5,000 ரூபாய் அந்த கழிவு நீரை எடுத்து கொட்டிவிட்டு சென்று விட்டால் அந்த அமௌண்ட் அதாவது பணம் வரும் என்பதை கருத்தில் கொண்டே இது போன்று தொடர்ந்து நடவடிக்கை அதாவது செயல்களில் ஈடுபட்டு வரும் நபர்கள் மீது என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் சுய ஒழுக்கம் என்பது தேவை என்பதை தற்போது இந்த காட்சிகள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இருப்பினும் இது போன்று மாவட்ட ஆட்சியரின் பேச்சையும் கேட்காமல் தண்ணீரை வெளியேற்றி வரும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. குறிப்பாக இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதாவது ஏற்கனவே செய்தி வெளியிட்டிருந்தார்கள், மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்திருந்தார், எனினும் மீண்டும் இதே பாணியில் தான் நடக்கிறது என்பதை பொதுமக்கள் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் இதை பதிவிட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.